அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு டிஎன்பிசி. இப்போ பண மசோதாவை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பண மசோதா அப்படிங்கிறது நம்ம இது நம்ம நாடு வாங்குகிற கடன் அப்புறம் மற்றும் அது இல்லாமல் கண்டிஜென்சி ஃபண்டு, கன்சாலிடேட் ஃபண்டு, அதாவது ஒருங்கிணைந்த நிதி, இதுமாரி வந்து அந்த நிதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது பண்ணுறதுக்காக அரசு எப்படி நிர்வாகத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நிதி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதா தான் பண மசோதா. பிரிவு வந்து சட்டப்பிரிவு, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 110 வந்து இதை சொல்லுது. மணி பில், இங்கிலீஷில் வந்து மணி பில் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் பண மசோதா. லோக்சபா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மூலம் லோக்சபாவில் மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்த முடியும். எப்பயும் வந்து லோக்சபாங்கிறது மக்களவை, ராஜ்யசபாங்கிறது மாநிலவை. இந்த பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவுக்கு தான் அதிகாரம். இது லோக்சபா தான் வந்து பண மசோதாவை லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்த முடியாது. பண மசோதாவை முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இது பண மசோதாவா இல்லையா, இது வந்து இந்த மசோதா பண மசோதாவா இல்லை வேறு சம்மந்தப்பட்ட மசோதாவா என முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. இந்த பண மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல், லோக்சபாவில் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இது பண்ண முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் சபாநாயகர் தான் இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பண மசோதாவாங்கிறது ஒரு அதை முடிவு செய்யும் அதிகாரம் வந்து சபாநாயகர் தான் இருக்குது. லோக்சபா மக்களவை தான் முடிவெடுக்கும் அதிகாரம். பண மசோதா பொறுத்த வரைக்கும் மக்களவை தான் முடிவெடுக்கும் அதிகாரம். ராஜ்யசபாவுக்கு, மாநிலங்களவைக்கு வந்து அதான் ராஜ்யசபாவுக்கு பண மசோதா அனுப்பப்படும். அவங்க வந்து பரிந்துரைகளை 14 நாட்களுக்குள் திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். இது வந்து ஒரு இந்த ரெக்கமெண்டேஷனுங்கிறது அப்படின்னா ராஜ்யசபாவோட ரெக்கமெண்டேஷன் தேவைங்கிற, அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னாலும் திருப்பி அனுப்பி வைக்கணும். அப்போ அவங்க லோக்சபாவில் ஒப்புதல் பெற்றணும். ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ திருத்துறதுக்கோ எந்த வழிவகையும் கிடையாது. ராஜ்யசபா பண மசோதா என்ன பண்ணக்கூடாது, பண மசோதா திருத்தக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம், அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணி ஆகணும். இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணாமலும் அனுப்பலாம், அதனால தப்பு கிடையாது. ஏன்னா ராஜ்யசபா ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்னாலும் அங்கே பண மசோதா நிறைவேற்றப்படும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. ராஜ்யசபாவுக்கு மாநிலம் மசோதா அனுப்பப்படும். எத்தனை நாள் ராஜ்யசபாவில் பண மசோதா வைத்துக் கொள்ளலாம்னு கேட்பாங்க. 14 நாட்களுக்குள். 14 நாட்கள் தான் டைம். மாநிலங்களை வந்து பண மசோதாவில் முடிவெடுக்கும் நாட்கள் வந்து காலக்கெடு வந்து 14 நாட்கள். லோக்சபா தான் முடிவெடுக்கும். பண மசோதாவை இது பண மசோதாவை நம்ம முடிவு செய்ய அதிகாரம் சபாநாயகருக்கு. லோக்சபாவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் தான் அதை அறிமுகப்படுத்தப்படும். பண மசோதாவோட சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தா 110. பண மசோதாவோட சட்டப்பிரிவு என்னது 110 ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 110. லோக்சபா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் லோக்சபாவில் பண மசோதாவானது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். பண மசோதாவை முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. லோக்சபா மக்களவை முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து பண மசோதா முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. பண மசோதாவோட குவாலிஃபிகேஷன் அதை முடிவு பண்ணுறது மக்களவை தான் இது பண மசோதா முடிவெடுக்கும் அதிகாரம். அப்போ ராஜ்யசபா அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு வந்து மசோதா அனுப்பப்படும். அவங்க 14 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணி வைக்கணும். அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலனாலும் அது ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்க வந்து முடிவெடுக்கும் அதிகாரமோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதோ திருத்தவோ அது முடியாது. பண மசோதா இப்போ வந்து நான் இந்த மேலே பார்த்ததுக்கான 4 சென்டென்ஸ் கொடுக்குறேன். எத்தனை கரெக்ட் அப்படின்னு பாருங்கள். பண மசோதா லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். பண மசோதாவினை குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்ற பின் தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மாநிலங்களவையில் பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் தான் ஒப்புதல் ஆகும். மாநிலங்களவையில் பரிந்துரைக்கப்பட்டு தான் ஒப்புதல் ஆகும். அமைச்சரவை குழு, கேபினெட் குழு தான் வந்து பண மசோதாவா என்பதை, இது பண மசோதாவா இல்லை என்பதை உறுதி செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட், எவை சரின்னு கேட்டிருக்கு. 1, 2 சரின்னு கொடுத்துருக்கு, 1 மட்டும் சரின்னு கொடுத்துருக்கு, 2 மட்டும் சரின்னு கொடுத்துருக்கு, டி அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கு. மேலே பாருங்கள், பண மசோதாவை லோக்சபையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துறது லோக்சபாவில் தான், அங்கே இருந்தால் ராஜ்யசபாவுக்கு வரும். ராஜ்யசபா 14 நாளுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் திருத்த முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. பண மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தான் அறிமுகப்படுத்தும். பண மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தான் அறிமுகப்படுத்த வேண்டும், அது ரைட்டு தான். அடுத்தது மாநிலங்களில் மாநிலங்கள் பரிந்துரையே தேவையே கிடையாது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், இல்லை திருப்பி அனுப்பி வைக்கலாம், தவிர ரிஜெக்ட் பண்ண முடியாது, திருத்த முடியாது. ஆனால் நம்ம 3வது இது வந்து தப்பு. மாநிலங்களவையில் பரிந்துரைக்க முடியாது. அமைச்சரவை கேபினெட் குழு தான் பண மசோதாவை உறுதி செய்யுங்கிறது தப்பு. இவர் தான் சபாநாயகர் தான் இது பண மசோதாவுக்கு ஏற்ற பில்லா அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இதா அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்துவான்னா, யார் இது பண்ண உறுதி செய்வான்னாக்கா சபாநாயகர் தான் உறுதி செய்வார். யார் உறுதி செய்வார்? சபாநாயகர் தான் உறுதி செய்வார். அதனால் 3 நாளும் தப்பு, 1, 2 மட்டும் கரெக்டு. அதனால் ஆன்சரில் வந்து பி ஆன்சர் 1, 2 சரி. 1, 2
சரி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.